மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். செய்த தவறை ஒத்துக்கொண்டு தீபனிடம் மன்னிப்பு கேட்கும் தீபிகா. அது மட்டும் இல்லாமல் தீபன் அவள் என்னால் தானே இப்போ காணாமல் போனா, அவளை கண்டுபிடிச்சி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இந்த விஷயத்த மட்டும் பெருசு பண்ணாத அப்படின்னு இப்போ தீபிகா இருந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம தீபன் இருந்துட்டு, அதாவது கிரிமினல் லாயர் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா தீபிகா நடந்துக்கிற விஷயம் எல்லாமே நம்ம தீபனுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை வர வைக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ தீபிகாவுடைய மற்றொரு ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் வெண்பா காணாமல் போன விஷயத்தில் இந்த தீபிகா இன்வால்வ் ஆகிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிமினல்ஸ் கூட வந்து தொடர்பில் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தீபிகா கிட்ட வந்து கேட்பாங்க இல்லையா? அப்போது தீபிகா இருந்துட்டு இப்போ ஓடவும் முடியாமல் ஒழியவும் முடியாமல் தப்பிக்க முடியாமல் தீபன் கிட்ட வந்து சரண்டர் ஆனதை மட்டும் இல்லாமல் தீபன் இந்த விஷயத்த மட்டும் பெருசு பண்ணாதீங்க, நான் எல்லாமே நம்மளுடைய பொண்ணு நல்லதுக்காக தான் பண்ணேன். ஏன்னா அவள் ஓவராகவே கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தா, அதாவது வெண்பா எப்படியும் போட்டியில் வந்து கலந்துக்க மாட்டா, அதனால் நாம் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவோம் அப்படின்னு அவளுடைய மனசில் ஒரு பெரிய ஆசையை ஆலாமரம் போல் வந்து வளர்த்துட்டா. அப்படி இருக்கும்போது சடனாக வெண்பா வந்ததுமே எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது வந்து தெரியல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணேன். ஆனால் கடைசியில் வெண்பாவை மறுபக்கம் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட வந்து மாட்டிப்பா அப்படின்னு வந்து நான் கண்ணன் கூட நினச்சது கிடையாது. அவளை கடத்தி ஒரு 2 மணி நேரத்தில் மறுபடியும் மல்லிகட்டையே ஒப்படைச்சலாம் தான் நான் வந்து நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? தீபிகா நீ பண்ணது எவ்வளோ பெரிய கிரிமினல் வந்து தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் மல்லிகை விஜய்க்கும் தெரிஞ்சால் அதுக்கப்புறமா உன்னுடைய யூனிஃபார்மை நான் கழட்ட மாட்டேன், அவங்களே கமிஷனர்கிட்ட டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னுடைய யூனிஃபார்மை வந்து கழட்டுருவாங்க. இப்போது வரைக்கும் விஜய் இருந்துட்டு மல்லி மீது கோவப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மல்லியால் தான் வெண்பா வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே கோபம் வந்து இருக்காங்க விஜய். அவங்க 2 பேரும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்றா இருந்த குடும்பத்தை இப்படி வந்து தனித்தனியாக வந்து பிரித்து விட்டுட்டு இந்த பாவம்லாம் உன்னை வந்து சும்மா விடுமா? நாம தான் பிரிஞ்சிருக்கோன்னா இப்போது வெண்பா விஜய் மல்லி இவங்க 3 பேரையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டே அப்படின்ட்டு இப்போ நம்ம தீபன் இருந்துட்டு ரொம்பவே கத்துவாங்க இல்லையா? அப்போது தீபிகா இருந்துட்டு என்ன தீபன், நான் வந்து தெரியாமல் தானே ஒரு தப்பு செஞ்சேன், அதுவும் நம்மளுடைய பொண்ணுடைய நல்லதுக்காக தானே, அப்படி இருக்கும்போது என்னால் தான் சரி வெண்பா தொலைஞ்சா, அதை வந்து நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக தான் இப்போது நான் வந்து செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறபடி இப்போது வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுல நான் இறங்கியிருக்குன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வெண்பாவை கண்டுபிடிக்காமல் அவளை காப்பாற்றாமல் நான் வந்து ஓய மாட்டேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போயிட்டு காப்பாற்றிடுறேன், ஆனால் இந்த விஷயத்த மட்டும் வெளியே தெரியாமல் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு தீபிகா இருந்துட்டு தீபன் கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தீபன் சொல்கிற ஒரே விஷயம், தீபிகா இன்னும் உனக்கு 24 மணி நேரம் மட்டும்தான் டைம், அதுக்குள்ளே வெண்பா எங்கே இருந்தாலும் விஜயுடைய வீட்டுக்கு வரணும், மறுபடியும் அவங்க எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? மறுபக்கம் தீபிகா இருந்துட்டு ஆல்ரெடி நெருங்கிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம மல்லியும் நாகுவும் அதாவது மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்காக வந்து போவாங்க இல்லையா? அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த கலாவதி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் முகமுடியோடு இருக்கிறத பார்த்ததுமே நம்ம மல்லி இருந்துட்டு பின்தொடர்ந்தே வந்து போவாங்க இல்லையா? அதுக்கப்புறமா எப்படியாச்சும் வந்து தப்பிச்சிடணும். ஏன்னா 3 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு சாப்பாடு செட் ஆகாமல் ஃபுட் பாய்சன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த கலாவதி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. கடைசியில் நம்ம மல்லிக்கட்டை மாட்டிப்போம் அப்படின்னு கலாவதி கனவுல கூட வந்து நினச்சிருக்க மாட்டாங்க. மறுபக்கம் நம்ம மல்லியா இல்லை கொக்கா அப்படின்னு வந்து இருக்கும்போது நம்ம மல்லி இருந்துட்டு கலாவதியை சும்மா விடுவாங்களா என்ன? மறுபக்கம் ஆட்டோவிலே போயிட்டு ஆட்டோவை ஓவர்டேக் பண்ணிவிட்டு மறுபக்கம் கலாவதி இருந்துட்டு ஓட முயற்சிப்பா இல்லையா? அப்போது அவளுடைய காது மேலேயே 2 வைக்கிறாங்க நம்ம நாகு. மறுபக்கம் ஏண்டி செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நீ சின்ன குழந்தைகளை வந்து கடத்தி விற்று அதில் வந்து பிழைக்க நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீயும் ஒரு பொம்பளை தானே, உனக்கு கை கால் வந்து நல்லா தானே இருக்குது, இல்லை விளங்காமலா போயிட்டு இருக்குது, உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய வயசில் இந்த மாதிரி வந்துட்டு கீழ்த்தரமாக இறங்கி அதாவது குழந்தைங்களை விற்று சம்பாதிக்க நினைக்கிறேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னெல்லாம் இந்த உலகத்தில் வந்து இருக்கவே கூடாது, உன்னை வந்து முதல்ல போலீஸில் வந்து ஒப்படைக்கணும், இப்போ என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வந்து மல்லி கேட்கும்போது மறுபக்கம் அதெல்லாம் சொல்ல முடியாது, அவளை வந்து விற்றுட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? இப்போது நீ மேலே வந்துட்டு என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லலைன்னா நீ நரகத்தை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு மறுபக்கம் அடி பொழந்த காரணத்தில் இந்த கலாவதி இருந்துட்டு உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க. மறுபக்கம் ஆம்புலன்ஸ்லாம் உன் பொண்ணு இருக்கா அப்படின்ற சொன்னதுமே இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு ஓடி போயிட்டு தன்னுடைய பொண்ணும் சரி மற்ற 2 குழந்தைங்களையும் வந்து சரி சேஃபாக வந்து காப்பாற்றிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும். மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.